உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை கடன். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. கடன் கடன் கடன், வட்டிக்கே எல்லா பணமும் போயிடுறது, சம்பாதிக்கிற பணம் எல்லாம். அதனால உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டே இருக்கிறது. வீட்டு கடன், அப்புறம் காரு கடன், பைக்கு கடன், அப்புறம் திருமணத்துக்கு வாங்கின கடன், ஆஸ்பத்திரிக்கு செலவான கடன், பலவிதமான கடன். சிலருக்கு இது மாதிரி காரணமே இருக்காது. கடன் வாங்கி 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 செலவு பண்ணுற ஒரு பழக்கம், வீண் செலவு பண்ணுவது. இது மாதிரி பாவ காரியத்திற்கு செலவு பண்ண கடன் வாங்குவது. ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல, அதனால வேதனை. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்குவது இல்லை. இது ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்கு தத்தம். இது உங்களுக்கு உரியது. இதை விசுவாசிக்கிறீங்களா? கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க வாழ முடியும்? கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும். நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ முதல்ல இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்தணும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு. இந்த கடன் வாங்குற பழக்கம் வந்து என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் மேலோட விசுவாசம் போய்விடும். உங்களுடைய தேவை வந்த உடனே யார் நமக்கு பணம் கொடுப்பாங்க? உடனே கடன் கொடுக்குற ஆளை தேடுவீங்க. ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக ஆட்களை தேடுவீங்க. அதனால விசுவாசம் ஆண்டவரை விட்டு விலகி போகும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுக்கு முக்கிய காரணம். கடனை வாங்குவதில் தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரு தேவை வந்தா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்க. அப்ப ஆண்டவரின் தேவையை சந்திப்பாரு என்று கர்த்தரை சார்ந்து கொள்வீங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அடுத்தது, வீண் செலவு செய்ய மாட்டீங்க. கடன் இல்லாதபடி நேர்மையா ஆண்டவரிடத்துல கேட்கும் போது வீண் செலவு பண்ணாதபடி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. இதற்கெல்லாம் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார்.